ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானுமே நல்லா இருக்கேன். இந்த வீடியோ வந்து ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான். ஆல்ரெடி ஷார்ட்டில் விட்டுருப்பேன் நான் வந்து குட்டி குட்டியாக. அது கொஞ்சம் லாங் வீடியோவாக எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு அப்போ விட முடியல. நமக்கு தான் தெரியும்ல, பசங்க வீட்டில் இருந்தாலே அதுக்கான டைம்லாம் நமக்கு கிடைக்காது. 2 நாள் வீட்டில் இருந்தாங்க. அப்படியே அவங்க கூடயே டைம் ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கி நம்ம வெட்டியாக சும்மா தானே இருப்போம், இன்றைக்கி விடுவோம் தான். வழக்கம் போல் எப்போ வெட்டியாக இருக்கணும் அப்போ தான் இந்த வீடியோ விடணுன்றது தோணும் நமக்கு வந்து. என்னென்னா ஃப்ரைடே அன்னைக்கு நான் வந்து எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிருந்தேன். ஏன்னா அந்த 1 வீக் ஃபுல்லாகவே எனக்கு அடுத்தடுத்து வேலை இருந்ததுனால ஆல்ரெடி வீடு க்ளீனாக தான் இருந்துச்சு. எதுவுமே வேலை பெருசாக எதுவும் இல்ல. அதனால் குட்டி குட்டி வேலையாக இருந்துச்சு. அப்படியே பண்ணிகிட்டே இருந்தேன். பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னென்னா, மேட்டு வந்து நான் துவச்சி போட்டிருந்தேன், மாற்றல. சரி, இன்றைக்கி ஃப்ரைடே அதுவுமே எல்லாத்தையும் மாற்றிருவோன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் மேட்டு வேறு மேட்டு போட்டுட்டு அப்படியே சாமி படத்துன்னு போனால் அவ்வளோ க்ளீனாக இருந்தது. ஏன்னா வந்து நான் டியூஸ்டே அன்றைக்கி தான் ஃபுல் டீப் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். என்னென்னா, பூ மட்டும் மாற்றிட்டேன். அந்த பழைய பூலாம் எடுத்துகிட்டு இந்த புது பூலாம் போட்டுடலான்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் போட்டேன். மற்றபடி அவ்வளோ பக்கா க்ளீனாக இருந்ததுனால எனக்கு அன்றைக்கி வேலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் நினச்சேன்னா காலையில் ஏற்றிட்டுக்கலாம். ஆனால் நான் நினச்சேன்னா இல்லை, சுக்கரவரையில் தான் ஏற்றணும் அப்படின்றனால வெயிட்டிங். மார்னிங் சுக்கரவரெல்லாம் என்னால் ஏற்ற முடியாது. ஏன்னா வந்து பசங்க ஸ்கூலுக்கு போகிற டைமில் என்னால் அதையும் இதையும் சேர்த்து பண்ணோன்னா கொலாப்ஸ் ஆகிடும். நம்ம வேண்டதில் கூட சாமிக்கிட்ட கரெக்டாக வைக்க முடியாத சூழ்நிலை ஆகிடும். இங்கே பசங்களை ஸ்கூலுக்கெலாம் கிளப்பி விட்டுட்டு அவரும் வேலைக்கு கிளப்பி விட்டுட்டேன்னா எனக்கு ஃப்ரீ ஆகிடும். நான் வந்து மண்டை குழம்பாமல் நிதானமாக ஸ்லோவாகவே போவேன். பசங்க வீட்டில் இருந்தால் உண்மையாக சொல்லட்டுமா, எனக்கே டென்ஷன் ஆகிடும். நான் ஒரு பொருள் ஒரு இடத்துல வச்சுட்டு போவேன். ஒரு 5 நிமிஷத்தில் அந்த இடத்துல இருக்காது. அந்த பொருள் வேறு இடத்துல இருக்கும். எனக்கு அதுவே டென்ஷனாக இருக்கும் எனக்கு. ஆனால் என் பசங்க வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி பூஜைலாம் போடாமல் சிம்பிளாக ஈவினிங்காக ஒரு விளக்கேற்றி கற்பூரம் காட்டிடுவேன். அப்படி தான். இவங்க இல்லைனா தான் இதுமாரி வந்து பொறுமையாக உட்காந்து சாமி கும்பிட்ற வரலாம் நம்ம பார்க்குறது. சும்மா வெறுமனே வீட்டு வேலை செஞ்சால் எனக்கு வந்து உண்மையாக சொல்லட்டுமா, மண்டை காஞ்சி போர் அடிச்சிடும். எனக்கு வந்து அந்த டைமில் வந்து ஒன்று எனக்கு பிடிச்ச சாங்ஸாக போடணும். சாங்ஸுமே சில டைம்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா போர் அடிச்சிடும் எனக்கு வந்து. இன்னொரு விஷயம்னா, நம்ம நார்மலாக ஒரு வேலை செய்யணோட செஞ்சுருவோம். இந்த டிவி பக்கத்து நின்றுக்கிட்டு இது பிடிக்குமா அது பிடிக்குமான்னு ரிமோட்டை கையில் எடுத்துட்டோன்னா அங்கேவே நமக்கு எவ்வளோ டைம் போகும் தெரியுமா? ஐயோ, எனக்கு அதுவே மண்டை காயும். சில டைமில் அதுக்குன்னே இந்த டிவி பக்கம் கூட போக மாட்டேன். சில டைமில் வந்து வேலை இல்லைன்னா அது மாட்டுக்கு ஓடட்டோன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து ஜியோ ஸ்டாரில் புதுசாக வெப் சீரிஸ் விட்டுருந்தாங்க. நல்லாவே இருந்தது. எனக்கு பாதியில் அதை டிஸ்கண்டினியூ பண்ணவும் விருப்பம் இல்லை. ஆனால் அதிலே உட்காந்தோன்னா இங்கே விளக்கேற்ற முடியாது. அதனால் ஒரு பக்கம் அதை ஓடிக்கிட்டே ஒரு பக்கம் இந்த வேலையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதை பார்த்துக்கிட்டு இந்த வேலையும் பார்ப்பேன். கரெக்டாக நான் சாமி வந்து பூஜை பண்ணுற நேரத்துக்கு மட்டும் ஒன்று சாமி பாட்டு வச்சுருவேன், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன். இது 2த்தில் ஏதோ ஒன்று பண்ணிவிடுவேன். பண்ணிட்டோன்னா அந்த டைமில் நம்ம மைண்ட் வந்து வேறு எங்கேயும் சதறாமல் சாமிக்கிட்ட இருக்கும் கரெக்டாக. அந்த மாதிரி தான் நான் என்னை வந்து பார்த்துப்பேன். நான் வேலை செய்யும்போது பெரும்பாலும் பாட்டு ஓடினாலுமே பாட்டே ஃபுல்லாக ஓடாது. எனக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் பாட்டு கேட்டாலே எனக்கு வந்து போர் அடிச்சிடும். அதோடு நான் வெளியே வந்துடுவேன். பாட்டுக்கிட்ட ரொம்ப புது பாட்டெல்லாம் பார்க்க மாட்டேன். கொஞ்சம் இந்த 90s அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதை தான் பார்ப்பேன். இதில் வந்து என் பொண்ணும் என் கூட இன்ட்ரெஸ்ட்டாக அந்த மாதிரி சாங்ஸ்லாம் பார்ப்பான். என் ஹஸ்பண்டுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சாங்ஸ் பிடிக்கும். என் பையனுக்கு சுத்தமாக பிடிக்காது. என் பையனுக்கு வந்து இப்போ வர பாட்டு தான் பிடிக்கும். பழைய பாட்டு பார்க்க மாட்டான். என் பொண்ணு பார்ப்பான் எங்கள் கூட சேர்ந்துன்னு. அவளுக்கும் ஓரளவுக்கு ஒரு சில சாங்ஸ்லாம் பிடிக்கும் அதில். அப்படி சாங்ஸ் பார்த்து போர் அடிச்சாச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக போயிடுவேன், கொரியன் சீரியஸ் போயிடுவேன். கொரியன் சீரியஸ் போயிட்டு அது மாட்டுக்கூடும். நான் வந்து இன்றைக்கி நேற்றில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் கொரியன் சீரியஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் கொரியன் சீரியஸ்லாம். இத்தனைக்கும் இப்போயா தமிழ் டப்பிங் வருது சிலது. அப்போல்லாம் வந்து வெறும் இங்கிலீஷ் சப்டைட்டில் தான் போடுவாங்க. அப்போயுமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ வரைக்குமே அது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இது ஏன் பிடிக்கும்னா, அந்த கதை டக்கு டக்குன்னு முடிச்சிடும். ப்ளஸ் வந்து அது ஒரு வித்தியாசமும் இருக்கும். அப்படின்றதுனால என் பொண்ணு வந்து என் கூட பார்க்குறேன்னுவா, இல்லை இல்லை நீ இப்பலாம் பார்க்கக்கூடாது, 18+ தான், நீ ஓடு ஓடு ஓடுன்னு துரத்தி விட்ருவேன் என் பொண்ணை. அப்படி வந்து எதுவுமே இல்லாமல் இந்த பசங்க பார்க்குற மாதிரி இருந்தால் மட்டும் என் பொண்ணுக்கு அலோவ் பண்ணுவேன் என் கூட உட்காந்து பார்க்குறதுக்கு. அடல்ட் கண்டென்ட்ல இருந்தால் ஓடு கிளம்பு, ஃபோன் எடுத்து நீ உள்ளே போ, நான் சீரியஸ் பார்க்க போகிறேன்னு துரத்திடுவேன். என் பொண்ணு என்கிட்ட வரமாட்டா. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நம்ம வந்து பசங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மட்டும்தான் அவங்க கூட கனெக்ட் ஆக முடியும். நம்ம வந்து அம்மா, நம்ம வந்து அப்பா அப்படின்றத காட்டணுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டேஜ்லேயே தான் இருக்க முடியும். அதை தாண்டி அவங்களோட ஃபீலிங்ஸையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியாது. ஓரளவுக்காவது நம்ம வந்து அம்மா அப்பான்றதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸாக போனால் மட்டும்தான் அவங்க கூட போக முடியுமே. அப்படியே நிலவாசலுக்கு போனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் நிலவாசல் பக்கம் போயே வந்து என்னென்னா ஊருக்கு போகிற வேலை, உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால அதை க்ளீன் பண்ணவே இல்லை. சரி, அதை க்ளீன் பண்ணலாம் பார்த்தா அந்த துணி எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியல. நிலவாசலுக்கு ஒரு துணி வச்சுருப்போம் இல்லையா நம்ம துடைக்க, அது எங்கே போச்சுன்னே தெரில. எத்தனை துணி போட்டாலும் காணாமல் போயிடுது. எனக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணேன், இந்த ஸ்க்ராட்ச் பெயிண்டிங்கில் சும்மா தான் இருந்தது ஒன்று. சும்மாலாம் இல்லை, அது நமக்கே தெரியும். அது எப்படி இருந்தாலும் நம்ம ஒன்ஸ் எடுத்தால் அது 15 டேஸ்க்குள்ளேயே மறுபடியும் அது நமக்கு வேஸ்ட்டாக போகிற மாதிரி தான் ஆகுது. சரி, ஒன்று
இருந்ததுனால இதை போட்டுருவோம், இது போட்டாவது நம்ம பத்திரமா பார்த்துப்போம்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்து துடைச்சேன். துடைக்கும் போது உண்மையாக சொல்லட்டுமா, துணி யூஸ் பண்ணுறதோட இது சூப்பராக இருக்குது. அந்த தண்ணி வந்து பிழிஞ்சு எடுக்கும் போது நமக்கு இன்னும் சாஃப்டாக இருக்குது துடைக்கிறதுக்கு. நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் ஷார்ட்டில் கூட போட்டிருப்பேன். இதை நான் வந்து இதுக்கு முன்னாடி இதை யாரும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கல. நம்மளா சிந்திப்போம், நமக்கு கொஞ்சம் நெஞ்சம் மூளை எல்லாமே போகும் அப்படின்ற மாதிரி தான் சிந்திச்சு செயல்பட்டேன். அதேமாதிரி வந்து இந்த மஞ்சள் கரைப்போம்ல, அந்த கிண்ணத்தை வந்து நான் ரெகுலராக ஒரே கிண்ணத்தில் நான் மஞ்சள் கரைக்க மாட்டேன். குங்குமத்துக்கு ஒரு கிண்ணம் எப்பவுமே வச்சுருவேன், சந்தனத்துக்கு வச்சுருவேன். மஞ்சள் மட்டும் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். நான் எல்லாத்துக்குமே சந்தனம் தான் யூஸ் பண்ணுவேன். என்னால் அதை மாற்றிக்க முடியல. என்னால் இந்த நிலவாசலுக்கு மட்டும்தான் மஞ்சள் பூசுறதுன்றதுனால அந்த டைமில் வந்து நம்ம நான்வெஜ் படாத கிண்ணமோ இல்லைன்னா அதை பவுல் எதாவது இருந்தால் நான் யூஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி கண்ணாடி பவுல் அந்தமாரி இருந்தால் யூஸ் பண்ணிப்பேன். அன்றைக்கி என் கையில் சிக்கந்து இது மட்டும்தான், மற்றதெல்லாம் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியாது. என்னென்னா நம்ம ஒரு இடத்துல இருப்போம், அது நம்ம தேடுறப்ப கிடைக்காது, அதுக்கப்புறம் அது கிடைக்கும், அங்கே தான் இருக்கும். நம்ம தேடும்போது நம்ம கையில் கிடைக்காது. அதில் வந்து மஞ்சள் போட்டு தண்ணி ஊற்றி வாசலில் நல்லா தேய்ச்சி நல்லா பண்ணிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. என்னென்னு தெரில, அன்றைக்கி வந்து என் மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஒன்ஸு. இன்னொன்று என்னென்னா, அன்றைக்கி நான் எப்போவுமே தடங்கலாம் கூட, ஏதாவது குட்டி குட்டி தடங்கலாம், அதெல்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக போச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா நமக்காடா இதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம வாசல் வந்து மஞ்சள்லாம் போட்டு அந்த ஜிக்ஸாக்காக போடுவோம்ல, அந்தமாரி போட்டாலே ஒரு அழகு தான். நீங்கள் கூட அதுமாரி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இது பெரும்பாலும் வந்து நிறைய பேர் பண்ணுறது தான். ஒரு சிலர் தான் அப்படியே சும்மா வெறுமனே தேய்ச்சிடுவாங்க. நல்லா ஜிக்ஸாக் போட்டுட்டு போடுங்களேன், சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே ஈரம் இருக்கும்போதே வந்து நம்ம கோலத்தை போட்டோம்னா டக்குன்னு பிடிச்சிரும். கோலம் போட்டுட்டு வாசலில் 2 பக்கமும் ரோஸ் வச்சிட்டேன். ஆக்சுவலாக சாமி தான் வைக்கலாம் பார்த்தேன், ரோஸ் இருந்தது. சரி இன்றைக்கி ரோஸ் வைப்போமேனு வச்சுட்டு வாசலில் கோலம் போட்டேன். இதெல்லாம் போட்டுட்டே நம்ம வாசல் ஒரு தனி அழகு தான் இல்லைங்க. அது என்னென்னா, நமக்கு பார்க்கும்போதே நமக்கே ஒரு திருப்தி அடையும். எதையோ ஒன்று சாதித்த ஒரு இது தெரியும் நமக்கு. ஆனால் ஒன்றும் சாதிச்சிருக்க மாட்டோம், வேறு விஷயம். அது பார்க்கும்போது ஒரு அழகு தெரியும் நமக்கே வந்து. அப்படி கிட்ட வந்துட்டு இந்த பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நம்ம அந்த பச்சை கற்பூரம் இருக்குல்ல, அதையும் போட்டு, எனக்கு ஏலக்காய் இல்லை, ஏலக்காய் எப்படி வாங்கி வச்சாலும் காலி எடுத்து நான் என்ன பண்ணுறது, இருக்கிற விலைவாசிக்கு நம்ம கொஞ்சம் தான் வாங்கி வைக்கிறது ஆகுது. சரி இதுவே போடுவோம் போதும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய அங்கே வச்சுருக்கோம். நம்ம வாசனைக்கு சந்தனக்கட்டை வச்சுருக்கோம், ஜவ்வாது வச்சுருக்கோம். இதையும் தாண்டி என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பச்சை கற்பூரம் போட்டு வச்சுட்டேன். நான் வந்து பிரசாதமாக அன்றைக்கி வந்து வெள்ளை அவல் இருந்துச்சு, அதை கொஞ்சம் ஊற வச்சுட்டு அது கூட காசின பால், சர்க்கரை இதை கலந்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து இந்த பச்சை கற்பூரம் இருந்ததில்ல, அதை அந்த மிஷினில் போட்டு வச்சுட்டோன்னா இந்த வீடு ஃபுல்லாகவே அவ்வளோ மணமாக இருக்கும், கற்பூர வாசனையாக. எனக்கு இந்த விளக்கு ஏற்றும் போது மட்டும் நம்ம கற்பூரம் காட்டினாலுமே அதை நாங்கள் போடுறது, இது எங்களுக்கு ஒருத்தர் கிஃப்டாக தான் கொடுத்தாரு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த வாசனை வரும்போதே அவ்வளோ வைப்பாக இருக்கும் நமக்கு. அதை போட்டுட்டு அப்படியே போயிட்டேன் வெளியே. வாசலில் போயிட்டு ஃபஸ்ட்டு வாசலில் விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வரணும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு வாசலில் போய் விளக்கேற்றிட்டு 2 பக்கம் வச்சுட்டு உள்ளே வந்து சாமிக்கெல்லாம் விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். எனக்கு வந்து சாமிக்கு விளக்கேற்றும் போது மட்டும் என்னோடய கவனம் இது வரைக்கும் சொல்கிறேன் சிதறாது. அப்படி நான் வந்து நமக்கு ஏதாவது கஷ்டத்தை நினச்சிட்டு ஏற்றுறேன் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லட்டுமா, அந்த ஊதுபத்தியோட சூடோ இல்லைன்னா அந்த சாம்பிராணி சூடோ கையில் பட்டுரும். அது என்னவா நான் எடுத்துப்பேன்னா, இது வந்து சாமி நமக்கு வந்து சொல்கிறாங்க, உன் கவனம் எங்கே இருக்குது, இங்கே இல்லைன்னு சொல்கிறத நான் எடுத்துப்பேன். இது மாதிரிலாம் எனக்கும் நடந்துருக்கு. அதாவது நான் கவனம் இல்லாமல் பண்ணேன்னா கண்டிப்பாக அது நடக்கும் எனக்கு வந்து. அப்போ வந்து நான் வந்து ஐயோ இப்படி பட்டுடுச்சேன்னு ஃபீல் பண்ண மாட்டேன். நான் அதை கவனிக்கல. அப்போ வந்து சாமி வந்து திட்டுறாங்க, நம்ம அம்மா அப்பா திட்டுற மாரி அவங்க வந்து நம்மளை திட்டுறாங்க, உன் கவனம் எங்கே இருக்குன்ற மாதிரி தான் நான் எடுத்துப்பேன். இது சில பேருக்கு முட்டாள்தனமாக இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலை இல்லையா, இதுதான் என்னோட மனநிலை. இதெல்லாம் முடிச்சுட்டு சாமிக்கு வந்து சாம்பிராணி, ஊதுபத்தி இதெல்லாம் நல்லா வாசனை இதெல்லாம் நல்லா காட்டிட்டு எங்கெங்கே எதாவது செட்டில் பண்ணுமோ எல்லாத்தையும் செட்டில் பண்ணாச்சு. ஒரு ரூம் விடாமல் எல்லா ரூமும் இப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பாத்ரூமை தவிர மற்ற எல்லா ரூமுக்கும் நம்ம இது பண்ணலாம். பாத்ரூம் கூட வந்து என்னென்னா அந்த டைமில் திறந்து வச்சுருவேன், தவிர்த்து உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போக மாட்டேன், திறந்து வச்சுருவேன். அதுதான் ஒன்று. ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்களே, கற்பூரம் காட்டும் போது மெயினாக நம்ம காட்ட வேண்டியது இந்த மூளை முடுக்கில் தான் காட்டணும்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் ஏதாவது ஒதுங்கி இருந்தால் கூட அந்த டைமில் வந்து அந்த வாசனைக்கு வெளியே போயிடும். ஏன்னா அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. நிறைய வாட்டி சொல்லியிருப்பாங்க 6 மணிக்கு மேலே ஏதாவது ஓரம் ஒதுங்கும், அதனால தான் வந்து நம்ம வந்து 6 மணிக்கு வந்து சாம்பிராணி காட்டணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து நம்புறேனா நம்பலையான்றதை தாண்டி பசங்க பொறந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் நடக்கும் நமக்கு. அப்போ வந்து நம்ம அதையே வந்து பண்ணிக்கலாம், பசங்களுக்காகவாவது இதை பண்ணுவோன்றது தோணும். என்னால் இதை முழுசாக நம்பவும் முடியாது, நம்பாமல் இருக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கும்போது இதெல்லாம் பண்ணி தான் ஆகணுன்றது நமக்கு தோணும். நம்ம பசங்களுக்காகவாவது நம்ம பண்ணணும்னு தோணும். நான் வந்து 100% வந்து இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், ஆனால் நான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அது மேலே ஒரு சின்ன ஒரு பயம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சாமி விஷயத்தில் எனக்கு ஒரு பயம், அதனால் இதெல்லாம் பண்ணுவேன். எப்பயுமே வந்து இந்த பஞ்சகவ்ய விளக்கு இருக்குல்ல,
இருக்குல்ல, அது கூடவே ஒரு அகல் போட்டு வச்சுருவேன். எனக்கு எப்போ வேணுமோ அந்த அகலை எடுத்து மட்டும் யூஸ் பண்ணிப்பேன் நானு. மந்த்லி 2 டைம்ஸ் கண்டிப்பா இந்த விளக்கு ஏத்துவேன். இந்த விளக்கு ஏத்தும்போது எனக்கு அவ்வளோ மன நிம்மதியா இருக்கும். இந்த ஸ்மெல் இருக்குல்ல, இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஓமம் பண்ண அளவுக்கு அவ்வளோ ஸ்மெல்லா இருக்கும் நம்ம வீடு ஃபுல்லா. இது ஃபர்ஸ்ட்டு பார்த்து ஏத்தும்போது எனக்கு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் அவ்வளோ ஸ்மெல்லா அவ்வளோ நல்லாயிருக்கும். நமக்கே வந்து மன திருப்தி குடுக்கும். நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு, நம்ம வீட்ட பார்க்கும்போது, அந்த புகைக்கு நடுவுல நம்ம வீட்ல ஒரு வாசனை இருக்கும் பாருங்க. அதுதாங்க நம்ம சாமி கும்பிடுறோம், நம்ம வீட்ல ஒரு நல்ல வைப் இருக்குன்றத நமக்கு காட்டும். இன்னைக்கான வீடியோல தான் அடுத்த வீடியோல என்னன்னு பார்ப்போம். பாய்.